இந்த கர்ணி மாதா கோவிலில் ஏறத்தாழ 25,000க்கு மேற்பட்ட எலிகள் வந்து இந்த கோவிலில் சுற்றிட்டு இருக்கு. கர்ணி மாதாவுக்கும் எலிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்ணி மாதாவோட உறவினரில் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ 14ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை இது. அப்போ இறக்கவும் கர்ணி மாதா என்ன பண்ணியிருக்காங்க, யமதர்மன் கிட்ட வர வேண்டியிருக்காங்க, இறந்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யமதர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறந்தவங்க வந்து மறுபடியும் எலியா பிறப்பாங்க, எலியா பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மனுஷனாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே இந்த கோவிலில் இருக்கிற எலிகள்லாம் வந்து கர்ணி மாதாவோட உறவினராக இந்த ஊர் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பலவித கோவில் இருக்குங்க. ஆனால் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா என்னன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம இந்தியாவில் பல இடத்துக்கு போயிருக்கோம், பல கோவில்களை பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து குஜராத்துக்கு போயிட்டு அங்கே வந்து துவாரகாவை பார்த்தோம், குஜராத்தில் சூரிய கோவிலை பார்த்தோம். ஆனால் இப்போ வந்திருக்க கோவில் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கோவில். அங்கே தான் வந்திருக்கேன். என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. வாங்க அப்படியே எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகிறேன். நான் இப்போ இருக்கிற இடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிகானர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி உள்ள தேஸ்னோக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் தான் இருக்கேன். இந்த ஊரில் தான் கர்ணி மாதா அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இந்த கர்ணி மாதாவுக்கு எலிகளோட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு மேற்பட்ட எலிகள் வந்து இந்த கோவிலில் இருக்குது. பொதுவாக நமக்கு வந்து எலிகள்னாவே பயமாக இருக்கும். ஆனால் இங்கே எலிகளை தெய்வமாகவே வந்து மதிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையான வரலாறு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து கோவிலுக்கு உள்ளே போயிட்டு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோவிலுக்கும் உள்ளே போகிறதுக்கான வழி. ஆனால் உள்ளே வந்து கேமரா எடுக்கிறதுக்கான அலௌடு கிடையாது. நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுட்டு கேமராவுக்கான டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கேமரா வந்து எடுக்கலாம். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கோவிலுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கே இப்போ அது தெரில. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் டைமிங் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் நிறைய புறாக்கள் வந்து நிறைய இருக்குது. பின்னாடி வந்து நிறைய அந்த லைனில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிளேஸை பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். இந்த கோவில்கிட்ட அங்கே ஸ்ரீ கர்ணி மாதா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போட்டிருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து 2 சைடு எலியோட ஃபோட்டோ போட்டிருக்கு. இந்த கர்ணி மாதா யார் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு யோகினி. இவங்க வந்து முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்தை கணிக்கக்கூடியவங்க. ப்ளஸ் இவங்க சொல்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து பழிக்குமா. அந்த காலத்தில் அந்த ராஜபுத்திரர்கள்லாம் இருந்தால, ராஜ்பூத்தில் உள்ள மன்னர்கள் அரசர்கள்லாம் அவங்க வந்து இந்த கர்ணி மாதாவோட பேச்சை தான் வந்து அடிக்கடி கேட்பாங்களாம். ஏன்னா முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து கணிக்கக்கூடியவங்க, ப்ளஸ் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பழிக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால இந்த கர்ணி மாதா வந்து ஒரு அந்த டைமில் 14ஆம் நூற்றாண்டில் ஒரு ஃபேமஸான ஒரு இருக்கக்கூடிய ஒரு யோகினியாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே கச்சமுச்சன்னு அவ்வளோ எலி வந்து இங்கே பாருங்களேன். இங்கே தெரியுதா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடேங்கப்பா. அங்கே பாருங்க.
கர்ணி மாதா கோவிலில் ஏறத்தாழ 25,000க்கு மேற்பட்ட எலிகள் வந்து இந்த கோவிலில் சுற்றிட்டு இருக்கு. கர்ணி மாதாவுக்கும் எலிகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்ணி மாதாவோட உறவினரில் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ 14ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை இது. அப்போ இறக்கவும் கர்ணி மாதா என்ன பண்ணியிருக்காங்க, யமதர்மன் கிட்ட வர வேண்டியிருக்காங்க, இறந்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யமதர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறந்தவங்க வந்து மறுபடியும் எலியா பிறப்பாங்க, எலியா பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மனுஷனாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே இந்த கோவிலில் இருக்கிற எலிகள்லாம் வந்து கர்ணி மாதாவோட உறவினராக இந்த ஊர் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு விதிமுறை இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வரும்போது உங்கள் கால் பட்டு இந்த எலிக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை இந்த எலி வந்து ஏதாவது செத்து போனாலோ நீங்கள் வந்து அதுக்கு பரிகாரமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கத்திலேயோ இல்லை வந்து வெள்ளிலேயோ இந்த எலியோட சிலை செஞ்சு இந்த கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வரும்போது பார்த்து பத்திரமா வாங்க. அதனால தான் நான் வந்து கீழே உட்காந்துட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எலி வந்து என் காலுக்கும் அங்கிட்டும் கீழே ஓடிட்டு இருக்கு. மிதிச்சிட்டோம், ஏதாவது எலிக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தில் இல்லை அப்படின்னா வெள்ளியில் வந்து சிலை வாங்கி இந்த கோவில்கிட்ட காணிக்கையாக கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த கோவில் உள்ளே வந்து வந்துட்டோம். பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தோம். கேமரா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு 30 ருபீஸு. இங்கே பாருங்க, கீழே வந்து பார்த்து காலை வைக்கணும். ஏன்னா எலியை மிதிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து தங்கத்துலேயும் வெள்ளிலையும் வந்து சிலை வாங்கி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எலி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், தெரியுதா? அதனால தான் எல்லாருமே பார்த்து இந்த காலை வந்து இப்படி தேய்ச்சி நடந்துட்டு போவாங்க. ஏன்னா கீழே இந்த எலி மேலே பற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே பாருங்க, இந்த கோவிலை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா எலி தாங்க இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் அதான் அவங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் நான் படித்த மாதிரி 25,000 எலிகளுக்கு மேலே தான் இருக்கும் அதில். இதோ அங்கெல்லாம் இங்கே உள்ள பிரசாதத்தெல்லாம் இந்த எலிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரசாதம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து இது எலிகள் சாப்பிட்ட பிரசாதத்தையே எடுத்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஃப்ளேக் இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வருமோ, இல்லை வந்து வேறு அந்த எலினால் ஏதாவது பிரச்சனை வருமோ அந்த சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் இங்கே பாருங்கள். இதுதான் இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது, லட்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பட்டாணி இதெல்லாம், இதை தான் மக்களுக்கும் எடுத்து இந்த பிரசாதத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், எலியும் இதை தான் சாப்பிடுது. நீங்கள் நினைப்பீங்க இதில் கொஞ்சம் ஏதாவது ஸ்மெல் வருமோ, இல்லை அப்படி ஏதாவது டிசீஸ் வருமோ அப்படின்லாம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த வரையும் ஒரு நாள் கூட வேறு ஏதாவது இந்த எலிகள்னால மக்களுக்கு டிசீஸ் வந்ததோ, இல்லை வந்து ஏதாவது ஸ்மெல் வர்றதோ அந்த மாதிரியான எதுவுமே இங்கே கிடையாதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எலி வந்து காலு மேலெல்லாம் ஓடுனா அது வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். எனக்கு வந்து அப்படியே சொரன்னு அந்த அதோட நெகம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் பயந்து வந்து நான் வந்துடுறேன். நிறைய பேர் வந்து எலி அவங்க மேலே கால் மேலே ஓட விட்டு அது யாரும் பயப்படாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, எலிக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்படி டேமேஜ் ஆணுச்சு அந்த வெள்ளியில் சிலை, தங்கத்தில் சிலை ஏதாவது ஒன்று வாங்கி காணிக்கையாக கொடுக்கணும். இங்கே வெள்ளை கலரில் கூட ஒரு எலி இருக்குமா, அது வந்து அந்த கர்ணி மாதாவோட ஒரு உறவினர் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்களாம். ஆனால் அது எப்போயாவது ஒரு தடவை தான் வருமா, ரொம்ப ஒரு அரிதான ஒரு எலியா அது, அந்த வெள்ளை கலர் எலி. நானும் அதை தேடிட்டு இருக்கேன், அந்த எலியை மட்டும் காணும். அது எப்போயாவது இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உங்கள்கிட்ட உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பப்போ இவங்களே அந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த எலியை மட்டும் காணும்.
கோவிலை சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். அந்த எலிகள் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த எலிகள் முதல்ல சாப்பிட்டுச்சுல அந்த சின்ன சின்னது அந்த பிரசாதம்லாம், அதெல்லாம் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், எலிகளுக்கும் நம்ம வந்து அந்த சின்ன சின்ன அந்த உணவு வந்து வைக்கலாம். அந்த பட்டாணி இது மாதிரி வாங்கி நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. சுற்றிலும் எலி ராங்க இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நான் எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு எலி இருக்குது, இங்கே ஒரு எலி இருக்குது. காலுக்கு கீழே கைக்கு கீழெல்லாம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. சும்மா அப்படி வந்து உட்காந்து கையை வச்சு இப்படி ஊனி உட்காந்தோன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு எலி வந்துடுது. திடீர்னு பயமாக இருக்குது. ஏன்னா அது எலி செத்து எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலியை வச்சு அமுக்கிறதுனால. ஆனால் எலி செத்து போச்சுன்னா நம்மளை பிடிச்சிக்குவாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த எப்படி ஒரு எவ்வளோ பால் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எலிக்கு. ஓ மை காட், அங்கே பாருங்கள், உள்ள வந்து நிறைய எலி இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நிற்கிற எலி மட்டும் இல்லை, உள்ளர வந்து அடேங்கப்பா. இது வந்து எப்படி சொன்னாங்க, 25,000 எலிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கோவிலை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எலியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், உள்ளர எல்லாம் நிறைய எலி இருக்குது. இங்கே பாருங்கள், கைட்ட கால்கிட்டலாம் இங்கே பாருங்க, பாருங்கள் இங்கே பாருங்கள், உட்கார முடியலை. அது வந்து எலி என்ன பண்ணுதுன்னா, நம்ம காலை பார்த்தோன்னா காலில் வந்து ஏற வருது. நம்ம கால்னு இல்லை, நிறைய பேர் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் காலில் கரெக்டாக பாருங்கள். அது காலில் ஏறுதா? இங்கே பாருங்கள், அதை பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள், இந்த எலி போகவே மாட்டேங்குது. எலி குஞ்சின்னு நினைக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக பால். இதில் வந்து பாலை ஊற்றி வச்சுட்டாங்க, முதலே சொன்ன மாதிரி. அதில் ஐயோ இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், அது எலி வந்து காலில் ஏறுது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, இந்த கர்ணி மாதா கோவிலுக்கு நீங்கள் வந்து பிகானர் வந்துடுங்க. அதாவது ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் பிகானர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் இங்கே வர்றதுன்னா அப்படின்னா ட்ரெயின் கூட வருது, ப்ளஸ் வந்து பஸ்ஸும் வருது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி பஸ் இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்துடலாம். பஸ்ஸுக்கான டிக்கெட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 40 ரூபா தான். ஜெர்னி டைம் வந்து வெறும் ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ராஜஸ்தான் யாரெல்லாம் வர்றீங்களோ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. வரணும். இங்கே எலி தாங்க காலில் தாங்க ஏறிட்டு இருக்கு. ஒரு சேஃபான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே போனாலும் அந்த எலி வந்துடுது. ब्लॉगर हो क्या? तो वीडियो बनाते हो? नहीं, मैं आपका फेस नहीं आया। नहीं नहीं, वो बनाओ कोई बात नहीं। ब्लॉगर हो गया? हाँ। क्या नाम है चैनल का? तमिल टूरिज्म क्रिएशन। अच्छा, तमिल से आए हो? हाँ। तुम्हें बैठा हो क्या? ऐसे वीडियो बनाओगे तुम्हारा? एक मिनट। एक छोटी सी क्लिप बना के भेज दोगे क्या मेरे को? जरूर।
கைஸ் போயிடாதீங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த கர்ணி மாதா கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல் ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஹோட்டல் ஜஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஹோட்டலுக்கு வந்து வந்துருங்க. இங்கே பாருங்கள் மேலே தெரியுதா, ஹோட்டல் ஜஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கோவில்லேருந்து ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது, பக்கத்தில் தான், ஒரு 5 நிமிஷம் நடந்து வரணும். இந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து ஹோட்டல் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. மொத்தம் 2 ஹோட்டல் இருக்குது. ரெண்டுலேயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நான் தங்கியிருக்கிற ரூமை வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நான் தங்கியிருக்கிறது. ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 400 அவ்வளோதான். 400 ஓகே தானே. என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நான் எப்போவுமே கொஞ்சம் கலைச்சி வச்சுருப்பேன். இன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பாத்ரூம் அண்ட் டாய்லெட் எல்லாமே வந்து ஓகே தான். முக்கியமாக ஒரு விஷயம், ஹீட் வாட்டர் வரும். இங்கே ராஜஸ்தானில் நல்லாவே குளிருது. ஆனால் நீங்கள் வந்து குளிர் காலத்தில் வந்தீங்க அப்படின்னா ஹீட் வாட்டர் வரும். பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோ ஏஐ ஓனரு இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து ஓனர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு, 400 ரூபாய்க்கு பெஸ்ட்டு தானே இது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேலேயும் காட்டிடுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, இது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு வர்றவங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலி கூடலாம் வருவீங்க. ஃபேமிலி கூட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா லைட்டையும் போட்டாங்க. இப்போ தான் நியூவாக தான் இது வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, நியூ கண்டிஷன் அப்படிங்கிறதுனால. ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு இது ஓகே தாங்க. 4 பேர் வந்தீங்கன்னா அழகாக வந்து தங்கலாம். இது வந்து இந்த ரூமோட ரெஸ்ட் ரூமு, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகே. லைட் வந்து இங்கே ஸ்விட்ச் என்னன்னு எனக்கு தெரில, மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.